ஏன் மோகனை பொறுத்தவரையிலும் அவர் சொன்னது கரெக்டு தான். தப்பி அந்த வீட்டில் பிறந்துட்டாரு, தப்பி நான் இந்த வீட்டில் பிறந்துட்டேன், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போங்கல. 2 சகோதரர்கள் சந்தித்து கொண்ட கதை தான் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது நாங்கள் பார்த்ததும் பிடிச்சி போயிடுச்சு அப்படின்வாங்க, நான் படித்ததும் பிடிச்சி போச்சு எனக்கு. இது எனக்கு எஸ்வி சேகர், நான் ஒரு ட்ராமா போட போட்டேன், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, எதுக்கு நீங்கள் படிச்சு, அதில் நான் இது எதுக்கு கொண்டாடுறீங்க நீங்கள் என்னங்க, இனிமேல் நான் பேச மாட்டேன், என் துப்பாக்கி தான் பேசும் அப்படின்னாலும் துப்பாக்கி பேசிடும் அப்படின்னு எழுதியிருந்தார் அந்த ரைட்டர். இந்த ரைட்டர் எனக்கு வேணுமே, ஏன்னா அந்த டான்ஜென்ஷியல் திங்கிங் இருக்கு தெரியுமா, அது we are so used to seeing it only in the western hemisphere. இது சரியா டிரான்ஸ்லேட் ஆகாத மாதிரி எனக்கு தோணும். சில ஜோக்ஸை சொல்ல முயற்சி பண்ண, சில விஷயங்களை காப்பி அடிக்கக்கூடாது. மோகனும் அப்படிப்பட்டவர் தான். மோகன் மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. எனக்கும் ஆசையா இருக்குன்னு வேணா சொல்லலாம். அப்புறம் வர்ற ரிசல்ட்டை நீங்க தான் எதிர்கொள்ளணும்.